God bless you. கரங்களை தட்டி எல்லாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமன் கல்லான மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமன் கல்லான மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தரின் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவர் நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தரின் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. இயேசுவின் நாமத்திலே அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர் நமது நிழலாய் இருக்கின்றது. நம்மை காக்கும் தேவனவர் நமது நிழலாய் இருக்கின்றது. கர்த்தரின் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவர் உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வு கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வு கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தரின் பாரத்தை ஓடுவார், கலங்கி தவிக்காதே. அவர் உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவர் உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கையிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தரின் பாதத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நல்ல பிதாவே, உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, என் ஜனத்தின் பாரத்தை அறிந்திருக்கிறவர் நீர். இந்த நாள்ல என் ஜனத்தின் மேல மூடி இருக்கிற எல்லா பாவ கயிறுகள் அறுக்கப்படும்படியாக, பாரத்தின் நுகத்தடிகள் முறிக்கப்படும்படியாக எங்க அப்பா எழுந்தள்ளி யுத்தம் பண்ணுங்கப்பா. எங்க அப்பா என் ஜனத்தை விடுவிக்கும்படியாக செபிக்கிறோம். வசனத்தை கொண்டு ஆண்டவரே என் ஜனத்தை விடுவிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 55வது சங்கீதம் 22வது வசனம். சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, ஏசப்பா இன்னைக்கு உங்களை ஆதரிக்க வந்திருக்கிறாரு. அதனால கவலைப்படாதீங்க. உங்க பாரம்லாம் போகுது, உங்க மேல இருக்க கடன் பாரம்லாம் போகுது, உங்க மேல இருக்க பாவ பாரம்லாம் போகுது, உங்களை குறித்து சொல்லப்பட்ட நிப சொல்லுங்கள பாரம்லாம் போகுது.
கர்த்தர் உங்களை ஆதரிக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது அழகா எழுதி வைத்திருக்கிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மளை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அன்பு கூர்ந்து நம்மளை ஆதரிக்கிறார். அல்லேலூயா. நல்லவர். நீங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 24வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 22:24. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவன் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறினான். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ண மாட்டார். அல்லேலூயா. நல்லவர். அவனை பார்த்து அவர் அருவருக்க மாட்டாராம். அவனுக்கு தன் முகத்தை மறைக்க மாட்டாராம். அல்லேலூயா. நீ என்ன உபத்திரவத்துல சிக்கி இருக்கீங்கன்னு சொல்லி தேவனுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஒரு சில நேரங்கள்ல உங்களுடைய உபத்திரவத்தை பார்த்து ஒரு சிலர் முகத்தை மூடிக்கொண்டு போயிருக்கலாம். உங்களுக்கு தன் முகத்தை காட்டாம மறைச்சு போயிருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல அவரு உன்னுடைய உபத்திரவத்தை பார்த்து மறைந்து கொள்ளுகிறவர் அல்ல, அவர் உபத்திரவத்தை பார்த்து உன்னை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உபத்திரவத்தை பார்த்து ஒளிந்து கொள்ளுகிற ஜனங்களுக்கு முன்பாக, உபத்திரவத்தை பார்த்து ஓடி போகிற ஜனங்களுக்கு முன்பாக, உன்னுடைய உபத்திரவத்தை பார்த்து உள்ளன்போடு உன்னை அரவணைக்கிற தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க மனுஷங்க தான் ஆமா நம்மளை விட்டு விலகுவாங்க. நம்மளை உருவாக்கின தெய்வம் நம்மளை விட்டு ஒருபோதும் விலக மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா நம்மளை உருவாக்கின தேவன் உன்னதமானவர், அவர் உயர்ந்தவர். இந்த பூமிக்குரிய தெய்வங்கள்லாம் எப்படின்னு சொல்லி சொன்னா, நாம் தீட்டுள்ளவர்களா இருந்தா ஆமா அது நம்மளை தொட விடாது, அது நம்மளை என்ன செய்ய விடாது, தொட விடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அது பூமிக்குரிய தெய்வங்கள். அல்லேலூயா. பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல, அப்படிப்பட்டவர் அல்ல. அல்லேலூயா. என்ன பலவீனத்துல ஆமா தன்னால் உருவாக்கப்பட்ட பிள்ளை இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு தன்னை மறைக்காதவர். அல்லேலூயா. அந்த பிள்ளையை விட்டு விலகாதவர். அல்லேலூயா. அந்த பிள்ளையை கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்துங்கன்னு சொல்லுகிறவரு. அல்லேலூயா. அந்த பிள்ளையை உள்ளங்களை வரைஞ்சிருக்கிறேன்னு சொல்லுகிறவரு. அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல இந்த செய்தியை குறித்து தேவசுந்தர் ஆயத்தமாகிட்டு இருக்கும்போது இந்த வசனத்தை இந்த வாரத்தின் ஆரம்ப பகுதியை என்ன செஞ்சிட்டாரு, அண்ணன் தந்துட்டார். அல்லேலூயா. எனக்குள்ள ஒரு உபத்திரவம், எனக்குள்ள சில போராட்டங்கள் ஆண்டவரேன்னு சொல்லி நான் வியாழக்கிழமை 11 வியாழக்கிழமையும் காலையில எழுப்பி ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே சோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு சத்தம் வருது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த சத்தத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த சத்தம் சொல்லுகிறது, என்னை பார்த்து ஸ்திரியானவன் தன் கற்பத்தின் கனியாகிய பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் உன்னை மறக்க மாட்டேன், உன்னை என் உள்ளங்களை வரைந்திருக்கிறேன், அதனால உன் பாரத்தை தூக்கி போட்டு இருந்தது சத்தம். அல்லேலூயா. எனக்கு தந்த வேலை என்னது, உன் பாரத்தை என் மேல வச்சிரு. இதை குறிச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, உன் பாரத்தை தூக்கி போடுப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. அல்லேலூயா. நீ ஏன் பாரத்தை சுமக்க வேண்டிய ஆளு, நீ உன் பாரத்தை சுமக்க வேண்டிய ஆளு கிடையாது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க யார் பாரத்தை சுமக்கிறீங்க? அல்லேலூயா. நல்லவர். அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நல்லவர். அப்போ இந்த காலைகளில் தேவனுக்குள்ள வந்திருக்க தேவப்பிள்ளையே, உன் பாரம் என்னங்கிறத கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன் வேதனை என்னங்கிறத கர்த்தர் அறிந்திருக்கிறார்,
உன் நெருக்கம் என்னங்கிற கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. அவர் சொல்றாரு, உன் பாரத்தை என்ன செஞ்சிரு, என் மேல வச்சிரு, என் மேல வச்சிரு. அல்லேலூயா. அதனால அதை அறிந்த சங்கீதக்காரன் தாவீது 57:2 சொல்லுகிறார் பாருங்களேன். சங்கீதம் 57:2, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அவர் அழகா வச்சிருக்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவன். சங்கீதம் 138:8 சொல்லப்படுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முடிப்பார்னு சொன்னவர் இங்க சொல்லுகிறாரு, முடிக்க போகிறார், முடிக்க போகிறார். உங்களுக்காக யாவையும் என்ன செய்ய போறாரு, செய்து முடிக்க போகிறார். உங்க பாரம் மாற போகுது, உங்க கவலை மாற போகுது, உங்க மேல இருக்க நிபுச்சல் மாற போகுது, உங்க மேல இருக்க நிந்தை மாற போகுது, உங்க மேல இருக்க அவமானங்கள் மாற போகுது, உங்க மேல சொல்லப்பட்ட பலவிதமான பழி சொல்கள் மாற போகிறது, அவமானங்கள் மாற போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மை ஆதரிக்கிறவரா. அல்லேலூயா. இங்க உலகம்னா உங்களோட உபத்திரத்தை பார்த்து ஒதுங்கி போச்சே தவிர தேவன் ஒதுங்கி போகல. அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு கேளுங்க, கையை பிடிச்சு கேளுங்க, தேவன் ஒதுங்கினாரா அவனைய பார்த்து? நீ ஏன் தேவனை விட்டு ஒதுங்குற? முகத்தை பார்த்து கேட்க முடியுதா? அல்லேலூயா. இங்க விலகாத ஒருத்தர் இருக்கிறாரு. ஆனா இந்த அம்மா வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு அவர் விலகிட்டாரு, அவர் விலகிட்டாரு, அவர் விலகிட்டாரு. விலகாதவர். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லுகிறது. அல்லேலூயா. இங்க மனிதனுடைய இயல்பே மறந்து போறதுதான். மனிதனுடைய இயல்பு என்னதுதான்? மறந்து போறது அவனுடைய இயல்பு. எத்தனை நன்மை செஞ்சாலும் மறந்துடுவான். செங்கடலை வத்த பண்ணாலும் மறந்துடுவான். கண்மலையை பிளக்க தண்ணீரை கொண்டு வந்தால் கண்மலையை பிளந்து தண்ணீரை கொண்டு வந்தாலும் மறந்துடுவான். வானத்திலிருந்து மன்னவை பொழிய பண்ணாலும் மறந்துடுவான். அல்லேலூயா. அதைத்தானே யாத்திராமத்தில் என்னாமத்தில் உபயோகத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் எவ்வளவோ அற்புதங்களை செஞ்சும் தனக்கு ஒரு பிரச்சனை வந்தோன்னே உடனே அந்த தெய்வீகத்தை விட்டு விலகி போனார்கள் அல்லவா? அதை நீ வாசிச்சிருக்கிற அல்லவா? கர்த்தர் அதை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அல்லவா? உபத்திரவத்தை பார்த்தோன்னே முன்னாள் இருந்த அற்புதம்லாம் என்ன செஞ்சிருது? மறந்துருது, மறந்துருது. மறக்கிறது தான் நம்ம. அதாவது உலக பிரகாரம் அறிஞர் எழுதியிருக்கிறாரு, என்னென்று உண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை. அல்லேலூயா. நீங்க செஞ்ச நன்றியை மறந்துட்டா என்ன இல்லையா அவனுக்கு? உய்வே, அதாவது உயர்வே இல்லையா, வாழ்வே இல்லையா. அல்லேலூயா. நல்லவர். நமக்கு தேவன் செய்த நன்றி என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. நீங்க என்ன 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 நிலைமை வந்து உட்காந்துக்கிச்சுன்னா, ஆண்டவரே நான் அப்படிலாம் செஞ்சேனப்பா, என்னை மறந்துட்டானப்பா. அல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு கவலையா இருக்குது, இதுதான் உங்களுக்கு கவலையா இருக்குது. அல்லேலூயா. அவர் சொல்றது, அவன் தானே மறந்தான், நான் உன்னைய மறக்கல இல்ல. ஆனா நம்ம நிலைமை எப்படி ஆகி தெரியுமா? அவன் மறந்தான், அதை நம்ம ஜெபிக்க மறந்துட்டோம். அவன் மறந்தான், நம்ம பைபிள் வாசிக்க மறந்துட்டோம். அவன் மறந்தான், நம்ம சபை கூடுகை என்ன செஞ்சிட்டோம், மறந்துட்டோம். அல்லேலூயா. ஒரு உதவாக்கிற உன்னை உதறிட்டாங்கிறக்காண்டி உதவுற கர்த்தர் ஏன் விலகுற? உதவாக்கிறது என்ன உன்னை விட்டு விலகி போனா? அல்லேலூயா. உதவி செய்கிற உன்னை விட்டு விலகல. ஏன்னா தாயின் கர்ப்பத்தில் நீ உருவாகி அந்த ரத்தத்தோட கிடக்கும் போதே உன்னை பார்த்து பரிதவித்தவர் அல்லவா அவரு? உனக்கு வஸ்திரம் உடுத்தினவர் அல்லவா அவரு? சரியான வேளையில உன்னை பரிசுத்தமாக்கினவர் அல்லவா அவரு? உன்னை நம்பி அவருடைய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறவர் அல்லவா அவரு? அல்லேலூயா. அவர் எத்தனை நேரம் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடையவன்,
நீ என்னுடையவர் என்று எத்தனை நேரம் உன்னை பார்த்து சொல்லி இருக்கிறாரு? இன்னைக்கு சொல்றாரு, நீ என்னுடையவள். அவர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. மறந்தா தான் அவனை நினைக்கிறதுக்கு, மறந்து போனவனே நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிய, மறக்காம நினைச்சிருக்கிறவரை நினைச்சுப்பாரு. அல்லேலூயா. எப்படி தைரியமா சொல்லுங்க, ஏன் உங்களை மறந்தவங்களே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அல்லேலூயா. உங்களை மறக்காதவரை நினைங்க, மறந்தவர்கள்லாம் வருவார்கள். அல்லேலூயா. நீங்க மொர்தெகாய் செய்த நன்மையை ராஜா மறந்துட்டாரு. மொர்தெகாய் செய்த நன்மைக்கு பதில் செய்யப்படல. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் விட்டாரா? மறந்தவன் தூக்கத்தை கெடுத்தார்ல. ஏன் கெடுத்தாரு? மொர்தெகாய் கர்த்தரை மறக்கல. மொர்தெகாய் யாரை மறக்கல? அல்லேலூயா. கர்த்தரை மறக்கல. மொர்தெகாய் நினைவெல்லாம் கர்த்தர் மேல இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய நினைவெல்லாம் மொர்தெகாய் மேல இருந்தது. அதனாலதான் ராஜாவுக்கு தூக்கத்தை கெடுத்தார். சொல்லுங்க பார்க்கலாம், உன்னை மறந்தவன தூக்கம் கெட்டு போகணும்னு சொன்னா உன்னை மறக்காதவர்களை நீ நினைவா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். ஆனா பாட்டு மாத்திரம் பாடிடுவோம். மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. எழுதினவர் வாழ். ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அன்று சொல்றாரு, உன் பாவனை அறிஞ்சிருக்கிறேன், உன் ஏக்கத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன், உன் விருப்பத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன், உன் நினைவுகளை நான் அறிஞ்சிருக்கிறேன், உன்னை ஆதரிக்கிறேன், நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். உன்னை ஆதரிக்கிற ஒரு பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர்களை ஆதரிக்கிறார், அவங்களை ஆதரிக்கிறார். ஏன்னா அவர் எனக்காக உனக்காக யாவையும் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. செய்து கொண்டிருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எதில இருந்து நீங்க உங்களை விடுவிக்க போறாரு? வாசிக்க சங்கீதம் 68:23. சங்கீதம் 68:23. இன்னும் எடுக்கலையா? என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன், சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்தும் திரும்ப அழைத்து வருவேன் என்று நான் சொல்லல, ஆண்டவர் சொல்லுகிறாரு. என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து அழைத்து கொண்டு வருவேன், திரும்ப அழைத்து கொண்டு வருவேன். என்னுடைய ஜனத்தை சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து அழைத்து கொண்டு வருவார். அவருடைய ஜனத்தை. அல்லேலூயா. நல்லவர். அப்ப தேவ சமூகத்துக்கு தேவ பிள்ளையே, நீ எப்படிப்பட்ட உபத்திரவத்துல இருந்தாலும் அவருடைய திரும்ப அழைத்து கொண்டு வர வல்லவரா இருக்கிறார். யாக்கோபை பார்த்து சொன்னார், யாக்கோபு நீ புறப்பட்டு போப்பா, நான் கூட வருவேன், நான் உன்னை திரும்பி வர பண்ணுவோம்பா. சொன்னார்ல, கூட போனார்ல, வரும்போது 2 பரிவாரங்களா கர்த்தர் கொண்டு வந்தார்ல. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எங்க யாக்கோபு கர்த்தருடைய வார்த்தையை அவன் மறந்த போதிலும் யாக்கோபை மறக்காத கர்த்தர் யாக்கோபை பெருக பண்ணினார்ல. அல்லேலூயா. யாக்கோபு கர்த்தரை மறந்து அம்மா ரகலே போக. அல்லேலூயா. ராகேலை தூதாயினை நீ வித்துட்டு ஓட. கர்த்தர் நல்லவர். யாக்கோபு விட்டு கர்த்தர் விலகல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 2 பரிவாரங்களா ஆமா பெருக பண்ணுவேன், உன்னை திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர் யாக்கோபை எப்படி திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு பண்ணினவர் திரும்பி வர பண்ணினாரோ அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு சொல்லுகிறாரு, உன்னைய பாசானிலிருந்து நான் திரும்பி வர பண்ணுவேன். வாட் இஸ் திஸ் பாசான்? பாசான்னா என்ன தெரியும்? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 21:33. என்னாகமத்தின் புஸ்தகம் 21:33.
வேகமா வாசிங்க, சீக்கிரம் முடியும். பின்பு பாசானுக்கு போகிற வழியாய் திரும்பி விட்டார்கள். அப்பொழுது அப்பொழுது பாசான் அல்ல, பாசானின் ராஜாவாகிய ஓக். அல்லேலூயா. கர்த்தனால அவ பாசான் அப்படின்னா ஒரு தேசம். அது பாசான் என்னது? ஒரு தேசம். அந்த தேசத்துக்கு ராஜா பேர் என்ன பேரு? ஓக். அல்லேலூயா. இப்போ அவனுடைய தோற்றத்தை பாருங்கன்னா, உபாகமம் 3:11 வாசிங்க. பாசானின் ராஜாவாகிய ஓகின் தோற்றம். உபாகமம் 3:11. மீந்திருந்த ராட்சதரில் பாசானின் ராஜாவாகிய ஓக் தப்பி இருந்தான். இரும்பினால் செய்த அவனுடைய கட்டில் மனிதனுடைய கை முழத்தின்படியே 9 முழ நீளமும் 4 முழ அகலமுமாய் இருந்தது. அவன் அம்மோன் புத்திரருடைய ரப்பா பட்டணத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த பாசானின் ராஜாவுடைய தோற்றம் என்ன? அவன் ராட்சசன். அவன் யாரு? அவன் ராட்சசன். அல்லேலூயா. அவன் யாருக்கு விரோதமா எழும்பி வந்தான் சொன்னா, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி எங்க கானானை நோக்கி பிரயாணம் போன ஜனத்துக்கு விரோதமா அவன் என்ன செய்யறான்? எழும்பி வருகிறான். மோசேயின் நாட்களை கர்த்தர் முறியடித்தார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் ஜெயம் கொடுத்தாரு. பாசானின் ராஜாவாகிய ஓக கர்த்தர் செஞ்சாரு, ஜெயித்தார். அல்லேலூயா. இப்போ பாசானின் ராஜாவுடைய தெய்வத்தோட பேரு நீங்க வாசிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 1:3. உபாகமம் 1:3. எஸ்போனில் குடியிருந்த எமோரியின் ராஜாவாகிய சீகோனையும் எத்திரேயின் அருகே அஸ்தரோத்தில் குடியிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓக். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப 1 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. நல்லா கவனிங்க. நான் சொல்லக்கூடிய காரியம், நீங்க எந்த சிறையிருப்புல இருக்கிறீங்க, உங்களை எந்த பாரம் மூடி இருக்குங்கிறத நீங்க விலகி கொள்ளணுங்கிறதுக்காக நான் உள்ள கொண்டு போறேன். அல்லேலூயா. கர்த்தர் அவருடைய ஜனத்தை பாசானில் இருந்து திரும்ப என்ன செய்வேன்? அழைத்து கொண்டு வருவேன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்ப பாசான்னா என்ன அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்கணும்? புரிந்திருக்கணும். அல்லேலூயா. அப்ப பாசான்ங்கிறது ஒரு தேசம். அந்த தேசத்துக்கு ராஜா யாரு? ஓக். அல்லேலூயா. அவரு அந்த தேசத்துல எந்த பட்டணத்துல குடியிருக்கிறாரு? அவர் அஸ்தோத் அப்படிங்கிற பட்டணத்துல செஞ்சிருக்கிறாரு, குடியிருக்கிறாரு. கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபனேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். அல்லேலூயா. பெலிஸ்தியர்கள் தேவன் எழுதி கொடுத்த உடன்படிக்கை பெட்டியை சிறைப்படுத்தி கொண்டு போய் எங்க கொண்டு போனாங்க? அஸ்தோத் என்னும் கிராமத்திற்கு கொண்டு போனார்கள். அந்த கிராமத்துல 2வது வசனத்தை வாசிங்க. பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ 6ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. பெலிஸ்தர் குற்ற நிவாரணத்திற்காக கர்த்தருக்கு செலுத்தின மூல வியாதியின் சாயலான பொன் சொர்பங்கள் ஆவன அஸ்தோத்திற்காக ஒன்று, காசாவுக்காக ஒன்று, அஸ்கலோனுக்காக ஒன்று, காத்துக்காக ஒன்று. 18வது வசனம்.
பொன்னால் செய்த சுண்டலிகளோ வென்றால் அரணான பட்டணங்கள் துவக்கி காட்டில் உள்ள கிராமங்கள் மட்டும் வைத்த சரி, போதும் போதும் போதும். பொன்னாலான என்ன செஞ்சாங்க? சுண்டலிகளை செய்தார்கள். அது 6வது அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் உங்கள் மூலவியாதியின் சாயலான சுரூபங்களையும் உங்கள் தேசத்தை கெடுத்து போட்ட சுண்டலிகளின் சாயலான சுரூபங்களையும் நீங்கள் உண்டு பண்ணி. போதும் போதும். கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிங்க. அந்த தேசத்தின் தெய்வத்துக்கு பேரு தாகோன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சிட்டு போய் எங்க கொண்டு வச்சான்னா தாகோனுடைய ஆலயத்துல கொண்டு போய் வச்சான். கர்த்தருடைய கரம் அந்த ஜனத்தினுடைய கோபமா இறங்கி அந்த அஸ்தோத்தின் கிராமம் முழுவதும் மூல வியாதியினால் பயங்கரமாய் தண்டித்தார். என்ன வியாதினால தண்டித்தாரு? மூல வியாதினால தண்டித்தாரு. அதெல்லாம் அவங்க பயந்து போய் திரும்ப அந்த உடன்படிக்கை பெட்டிய திரும்பவும் அவர்கள் தேசத்துக்கு, இஸ்ரவேல் தேசத்துக்கு என்ன செஞ்சாங்க? திருப்பி விட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. யாரெல்லாம் இந்த ஓகின் ராஜ்யத்துக்கு சிறைப்படுத்தப்பட்டார்களோ, அல்லேலூயா, அவங்கெல்லாம் வியாதினால அந்த ஜனத்தின் குடிகள் மேல என்ன வந்துச்சு அப்படின்னா வியாதி வந்துச்சு. எந்த ஜனத்தின் குடிகள் மேல? அஸ்தோத்துல குடியிருந்த ஜனத்தின் மேல என்ன வந்துச்சு? வியாதி இருந்தது. அஸ்தோத்தின் ராஜா யாரு? கவனமா பதில் சொல்லணும். ஓ, அல்லேலூயா. ஆமா, பாசானின் ராஜா ஓகே. அந்த பாசான் அஸ்தோத்துங்கிற பட்டணத்தில் என்ன செஞ்சாரு? குடியிருந்தாரு. அல்லேலூயா. அந்த அஸ்தோத்துல தேவனுடைய பயங்கரம் வந்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தினால தேவனுடைய வார்த்தை சுமந்த நீ சிறைப்படுத்தப்பட்டு விட்டாய், சிறைபிடிக்கப்பட்டு விட்டாய். அல்லேலூயா. வியாதிப்பட்டு விட்டாய், பலவீனப்பட்டு விட்டாய். அந்த பலவீனம் உன்னை தாக்கின நிமித்தம் உன் வாழ்க்கையில ஒரு பாரம். அந்த சுகவீனம் உன்னை தாக்கின நிமித்தம் உன் வாழ்க்கையில ஒரு பாரம். அல்லேலூயா. மாத்திரை போட்டாலும் இந்த வியாதி போகாது. மாத்திரை போட்டாலும் நிச்சயாது வியாதி போகாது. கர்த்தர் நல்லவர். டாக்டர்கிட்ட போனாலும் நிச்சயாது வியாதி போகாது. எக்ஸ்ரே எடுக்கலாம், சிடி ஸ்கேன் எடுக்கலாம், எம்ஆர்ஐ எடுக்கலாம். அல்லேலூயா. இன்னும் என்ன ஐகளை எடுத்தாலும் சரிதான், வியாதி என்ன செய்யாது? போகாது. அல்லேலூயா. அது அஸ்கலோன் மேல கர்த்தரால் வந்த பயங்கரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த வியாதி விளைவினம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நாம் அஸ்தோத்தின் குடிகளோடு இணைந்திருந்தோம் என்று சொன்னார். ஓகின் ராட்சச குணம் நமக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னார். ஓகின் ராட்சச குணம் நமக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா நமக்குள்ள என்ன வரும்? வியாதி வரும். நீங்க பாரம். இந்த பலவீனம் எப்ப மாறும்? இந்த பிரச்சனை எனக்கு எப்ப மாறும்? இந்த உபத்திரம் எப்ப மாறும்? அல்லேலூயா. நல்லவர். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் பாரம் நீங்க போகுது. நீ அஸ்கலோன்ல பிடிபட்டு இருக்கலாம். அல்லேலூயா. ஓகின் ராஜ்யத்துக்கு நீ உட்பட்டுக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பலவீனத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உன்னை ஆதரிக்கிற தேவன். அவர் உன் மேல அன்பு கூர்ந்து உன்னை அரவணைக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. கர்த்தர் அடுத்தபடியாக ஆமா, சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். சகரியா 9:6 வாசிங்க. அஸ்தோத்தில் போதும் போதும் போதும். அஸ்தோத்து ஓக் எங்க குடியிருந்தாரு? அஸ்தோத்தில் குடியிருந்தாரு. அஸ்தோத்து விபச்சாரம் நிறைந்த ஒரு பட்டணம். அஸ்தோத்து பாவம் நிறைந்த ஒரு பட்டணம். பாவத்தினால் பிடிக்கப்பட்ட பட்டணம் அஸ்தோத்து.
அல்லேலூயா. ஓசியா புத்தகம் சொல்லப்படுது, இருதயத்தில் மறைந்திருக்கிற வேசித்தன ஆவி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சிலருடைய சிந்தனையை பாவம் ஆட்கொண்டிருக்கிறது, சிலருடைய எண்ணங்களை பாவம் ஆட்கொண்டிருக்கிறது. இந்த பாவத்தை விட்டு எப்படி விடுதலை பெறுறது? இந்த பாவம் மறுபடியும் கொட்டிக்கிட்டே இருக்குது. இந்த கிரியை மறுபடியும் இருக்குது. செய்த பாவத்தினுடைய செய்ய வெட்டிக்கிட்டே இருக்குது. பாரம் இதுல இருந்து எனக்கு எப்ப விடுதலை கிடைக்கும்? அல்லேலூயா. பவுல் எழுதும்போது எழுதுகிறார் பாருங்களேன், நிர்பந்தமான மனிதன் நான் செய்யறது எனக்கே சம்மதி இல்லை. என் மனசுல செய்யாதன்னு சொல்லுது, என் சரீரம் செய்யன்னு சொல்லுது. நான் போராடுகிற மனிதனா இருக்கிறேன். ஏன்னா இந்த பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிறவரு யாருன்னு சொல்லி பவுல் நினைச்சினாரு. அங்க புலம்புகிற வேதத்துல ரோமர் புத்தகத்துல வாசிக்கிறோம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாவம் பாவம் ஒரு சிலரை பிடிச்சு வச்சுக்கிட்டு அது பாரமா இருக்கிறது. கெட்டவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் என்னைய தெரியாம கோபத்தை என்னை மூட்டி விடுறதுனால அப்படி என்ன செஞ்சிருது. நானும் எவ்வளவு நாள் தான் கூட்டி வைக்கிறேன், அப்படி வாயை திறந்து அப்படி மனமனமே வந்துடுது. நீ இருக்கிறதான் இருக்கிற. அல்லேலூயா. பேசக்கூடாது தீர்மானம் எடுக்கிற, பேச மாட்டேன்னு ஆண்டோட என்ன செய்ற, நீ சொல்லுற. அல்லேலூயா. ஆனாலும் வரக்கூடிய அந்த நெருக்கடி, உன்னை நோக்கி வரக்கூடிய அந்த போராட்டங்கள் மறுபடியும் அந்த பேச தூண்டி விடுகிறது. உணர்ச்சியை தூண்டி விட்டுறாங்க. எதை செய்யக்கூடாதுன்னு செய்ய நினைக்கிறியோ அதை செய்யும்படி உன்னை நினைச்சாங்க, உன்னை தூண்டி விட்டுறாங்க. இதான் ஓகின் ராஜ்யம். கோபப்படக்கூடாதுன்னு நீ நினைக்கிற, தூண்டி விட்டுறாங்க. அல்லேலூயா. கோபம் கொப்பளிச்சிருது, சேர் உடைஞ்சிருது. அல்லேலூயா. செல்போன் பறந்துருது, தட்டு பறந்துருது, சோத்துப்பான பறந்துருது. அல்லேலூயா. இதுதான் ஓகின் சுபாவம். பிடிபட்டிருக்க பாரம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னை அறியாமல் கோபத்தை மூட்டிடுறாங்க. நான் என்ன செய்யறது? அந்த கோபம் வந்துட்டுன்னா என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. என்ன செய்யறது என்ன செய்ய மாட்டேங்குது, எனக்கே தெரிய மாட்டேங்குது. பேசக்கூடாததை பேசிடுறேன், செய்யக்கூடாததை செஞ்சிடறேன். அல்லேலூயா. பாரம் பாரம். இன்னைக்கு இந்த பாரத்தை விட்டு அகற்ற விரும்புகிறார். ஒரு நிலை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாசானில் இருக்கிறவருடைய ஜனங்களை, வியாதியில் சிக்கி இருக்கிறவருடைய ஜனங்களை, ஓகுங்கிற ராட்சசன் கையில சிக்கி இருக்கிற அவருடையவர்களை, அல்லேலூயா, பாவத்துல சிக்கி இருக்கிற அவர்களுடையவர்களை ஆண்டவர் என்ன செய்வாராம்? திரும்ப கொண்டு வருவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. டோன்ட் வரி, உன் பாரத்தை அவர் மேல வச்சிரு, உன்னை மீட்டு எடுத்துருவார். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அங்க சங்கீதம் 57 கர்த்தனால 68:23 சொல்லுகிறது, சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன், சமுத்திர ஆழத்திலிருந்தும் திரும்ப அழைத்து, சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து அழைத்து வருவாராம். அல்லேலூயா. எங்க சமுத்திரத்தின் ஆழத்துல செங்கடலை கடக்கப்படும் போது கால் நிலையாம கடக்க பண்ணார். சமுத்திரம் அவங்களை மேற்கொள்ளல, சமுத்திரம் அவங்களை மூடல, சமுத்திரம் அவர்களுக்கு திறந்து வழிவிட்டது. அல்லேலூயா. ஆனா யோனா தீர்க்கதரிசி வாழ்க்கையை பாருங்க. தேவ திட்டத்தை விட்டு வழி விலகினார் யோனா. சமுத்திரம் கொந்தளித்தது. அல்லேலூயா. கப்பல் அதிகாரிகள் கேட்டாங்க, என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. இவர் சொல்றாரு, எப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பிரச்சனை என்னால தான் வந்துச்சு. நான் தான் தேவனுடைய திட்டத்திட்டு வலுவிலைக்கு போற பையன், என்னால தான் கத்த இந்த ஓத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால என்னை தூக்கி நீ என்ன செய்ய, கடல்ல போட்டு சமுத்திரம் அடங்கினோம் அப்படின்னாரு. உடனே கப்பல்ல இருந்த எல்லா பெண்ணும் சேர்ந்து யோனாவுக்கு கடல்ல கூட புயல் அடங்கிட்டு. அல்லேலூயா. யோனாவுக்கு கத்தர் ஒரு மீனை வச்சிருந்தாரு, மீன் முழுங்கிட்டு யோனாவை. இப்ப மீன் முழுங்கின யோனாவை மீன் எங்க கொண்டு போனா சமுத்திரத்தின் ஆழத்துக்கு கொண்டு போகுது. அங்க சமுத்திரத்தின் அந்த ஆழத்தின் பூமியின் தாழ்பால பார்க்கிறாரு. ஆதியாகமத்தின் புத்தகத்துல பூமியை அழிப்பதற்கு பூமியின் தாழ்பால திறந்தாராம். பூமியிலிருந்து தண்ணி பீறிட்டு வந்தது. வானத்துல ஒரு தாழ்பால் வச்சிருக்காரு, மேகத்துல ஒரு தாழ்பால் வச்சிருக்கிறாரு. அந்த தாழ்பால் தண்ணி பீறிட்டு வந்துச்சு.
அல்லேலூயா. நீங்க டெய்லி நீங்க செய்தியை பாருங்க. இந்த கடந்த ஒரு மாசமா உத்தரகாண்ட் மாநிலத்துல தேவன் வானத்தின் தாழ்பாலை திறந்துகிட்டு இருக்கிறாரு. மேக வெடிப்பு, மேக வெடிப்பு. ஒரு வருஷத்துக்கு அவன் கொஞ்சம் கொஞ்சமா பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல பெஞ்சா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சின்ன பிள்ளை குளிக்கிற பிள்ளைக்கு தண்ணியை டம்ளார்ல கோரி தலையில இப்படி ஒரு கையை வச்சுக்கிட்டு ஊத்தி அப்படியே தண்ணி ஊத்துவீங்க குளிக்க. ஏன்னா தண்ணி எங்க வரக்கூடாது. ஆமா, அது பெரிய செம்பளை பாருங்க, டம்ளார்ல தான் நினைச்சிடும். அல்லேலூயா. சின்ன பிள்ளைக்கு ஒரு குடத்தை தண்ணி தூக்கி ஒண்ணு போல ஊத்தினா எப்படி இருக்கும்? இது உத்தரகாண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா. வானத்தின் மதகுகளை அவர் திறந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து யோனா என்ன செய்யறாரு பாருங்களேன். 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. யோனா 2:1-2. ரெண்டாவது அதிகாரம் 1-2 வசனம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து விண்ணப்பம் பண்ணினான். நெருக்கத்தில் நான் கர்த்தரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவாடினார். போதும். அல்லேலூயா. சமுத்திரத்தில் தள்ளப்பட்ட யோனா 1ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனம் சொல்லப்படுகிறது. அவர் பூமியின் ஆழத்துக்குள்ள உள்ள போனார்னு சொல்லப்பட்டது. 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல அவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்பனா என்ன அர்த்தம்? நல்லா கவனிச்சுக்கணும். ஏன் யோனாவை சமுத்திரம் விழுங்கியது? ஏன் யோனாவை மீன் விழுங்கியது அப்படின்னு சொன்னா, யோனாக்கு தேவன் சொன்ன வார்த்தை என்னன்னா, நீ நினிவேக்கு போகணும். எங்க போகணும்? நினிவேக்கு போகணும். அங்க இருக்க ஜனங்கள் தங்களை கெடுத்துக்கிட்டாங்க, அதனால அவங்க மேல நான் கோபமா இருக்கிறேன். 40 நாள் அவங்க டைம் தரேன். எத்தனை நாள் தரேன்? 40 நாள் அவங்க டைம் தரேன். இந்த 40 நாள் என் சத்தத்தை கேட்டு மனம் திரும்பணும். மனம் திரும்பினா அவனை கொன்றுவான்ட்டார். அல்லேலூயா. இப்ப யோனா என்ன செஞ்சான்னா, நல்லா கவனிக்க, கவனமா ஒத்து கவனிக்கணும் என்னைய. அல்லேலூயா. வெளியே பேரக்கூடாது, போனா என்னை கூட்டு போயிடணும். எண்ணங்களினால சிந்தனைகளால் சிந்தக்கூடாது, வெளியே பேரக்கூடாது. யோனாவோட நினைவு என்னன்னா, யோனா ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசினா யாரு? தேவனுடைய இருதயத்தை அறிந்தவன். தேவன் ஒன்று சொல்லிட்டாருன்னா அவன் என்ன செஞ்சிடணும்? செஞ்சிருவார். அதான் தீர்க்கதரிசி. தேவன் செய்ய போகிறத பின்னால செய்ய போகிறத முன்னால சொல்லுகிறவன் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. யோனாவன் தீர்க்கதரிசி. அவர் என்ன தெரிஞ்சுட்டா, தேவனுடைய இருதயம் தெரிந்து விட்டது. என்ன தெரிஞ்சுட்டு 40 நாள் கழிச்சு அவளை பேர் மனம் திரும்பிடுவான். 40 நாள் கழிச்சு என்ன செஞ்சிருவான்? அவளை பேர் மனம் திரும்பிடுவான். கடைசியில இவர் யாரா மாறிடுவாரு? அந்த ஜனத்துக்கு முன்பாக கள்ள தீர்க்கதரிசின்னு அவன் சொல்லிடுவான். இவர் யாரு? தீர்க்கதரிசி, நல்ல தீர்க்கதரிசி. இப்ப கர்த்தர் சொன்னது நான் அழிக்க போறேன். ஆனா கர்த்தர் இருதயத்துல என்ன இருக்குது? சொன்னதை கேட்டு மனம் திரும்பிடுவான். நான் திருந்திடும், நான் நினைச்ச மாட்டேன், அழிக்க மாட்டேன். இதையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டார். தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு போட்டுக்கிட்டு என்னை போய் சொல்லணும்? கடைசியில் என்னைய பார்த்து, யோனா நீ சொன்னது நடக்கல, நீ கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லணும். அதனால நீ எப்படி என்னை யார் எக்கேடு கேட்டு போட்டோம்? நான் என் பேரை காப்பாற்றணும். எனக்கு பேர் என்னது? தீர்க்கதரிசி. அதனால என்ன செய்யட்டும், நான் என் பேரை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைவேக்கு போக வேண்டிய ஆளு தர்சிசுக்கு ஓடினார் பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உள்ளத்துக்கு கொஞ்சம் நீங்க விளங்கி கொள்ளணும். அல்லேலூயா. தேவன் உன்னை நியமித்திருக்க, தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்க. நீ யார் யாருக்கோ பயந்து எதையோ சொல்லாம விட்டுட்டு போய்கிட்டு இருக்க. இதை சொன்னா அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, இதை சொன்ன இவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, இவங்க என்னை குறித்து என்ன பேசிடுவாங்களோ, என்னை குறித்து என்ன பேசிடுவாங்களோ. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்றது உங்களுக்கு அவ்வளவு பயம். அல்லேலூயா. ஏன் பேச்செல்லாம் இங்க கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்றதுக்கு எனக்கு நாக்கும் கிடையாது, நானே நாக்கு செத்தவன்.
நாக்கும் செத்தவ வாக்கும் செத்தவ. நீ சொல்ற நாக்கும் செத்தவ வாக்கு செத்தவ நீ சொல்ற, ஆண்டு ஓண்ட தான் பேசிக்கிட்டு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, உனக்கு உன் பேரை காப்பாற்றணும், ஆண்டவர் பேரை காப்பாற்றணும். உனக்கு என்ன செய்யுது? உனக்கு உன் பேரை காப்பாற்றணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு அவருடைய மகிமையை வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. தீர்க்கதரிசி என்பவன் அவருடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டியவன். அவருடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டிய யோனா அவருடைய மகிமையை மட்டுப்படுத்தி விட்டு தன்னுடைய அபிஷேகத்துக்கு விரோதமான காரியத்தை செய்ததுனால அங்க சமுத்திரம் விழுங்கியது. ஆண்டு சொல்றாரு, சமுத்திரத்தின் ஆழத்தின் அவனை கொண்டு வருவார்கள். உன்னை விழுங்கிட்டுல சமுத்திரம், உன் பேரை காப்பாது, எதுக்கு போட்டு வம்பு? அல்லேலூயா. ஆமா, இது அவரு யாரை வச்சு செஞ்சுட்டு போறாரு? அல்லேலூயா. நானே கடங்காரியா இருக்கேன், நான் போய் ஆமா கர்த்தருடைய ஆமா நீ சகல ஜாதிகளுக்கும் கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் நான் போய் சொல்லவும் அவன் என்னை ஏழரமா பார்க்கவா? நீயே வாங்கின கடன் கொடுக்க வட்டலாமல் இருந்துக்கிட்டு இருக்க. அவன் நீ நீ சகல ஜாதிகள் கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பான்னு சொல்லுவேன்னா எதுக்கு போட்டுக்கிட்டு? ஏன் பாடு பெரிய பாடா இருக்குது, அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது. கர்த்தர் வியாதியெல்லாம் நீக்குவாரு. நான் எப்படி சொல்ல முடியும்? நானே வடிகிற மூக்கு செடியை துடைக்கிறதுக்கு அல்லேலூயா நீர்ப்பொருள் வியாதி உள்ளவராக இருக்கிறேன். நான் எந்த நீர்ப்பொருள் வியாதியை திறப்ப? அல்லேலூயா. நல்லவர். எதுக்கு போட்டுக்கிட்டு? அல்லேலூயா. அப்போ எனக்குள்ள இருக்கிற பயம்னா ஏன் சுய கௌரவம் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஏன் சுய வெளியில யாருக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, தெரிஞ்சிடக்கூடாது. ஒரு வழியில சொல்லுங்க பார்க்கலாம். இதுதாங்க பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. நீ சமுத்திரத்தின் உன்னை மறுபடி ஒரு இது தப்புற மாதிரி இருக்குது, திடீர்னு அடுத்த மீன் வாய்ப்பு போயிடுற. அல்லேலூயா. நல்லவர். ஆமா, கெண்ட மீன்ல இருந்து தப்புற மாதிரி இருக்குது, என் கெளுத்திக்குள்ள போயிடுற. கெளுத்தில இருந்து தப்புற மாதிரி இருக்குது, சீலாக்குள்ள போயிடுற. அல்லேலூயா. எப்பா சீலால இருந்து தப்புற மாதிரி இருக்கு, திமிங்கலா முழுங்கிட்டு ஓடிய மாறி மொல்ல மாறி ஆயிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உன் பேரை காப்பாற்ற நீ விரும்புற, ஆண்டவர் சொல்ற உன் மூலமா அவருடைய பேரை மகிமைப்படுத்த விரும்புறார். யோனா தன் பேரை காக்கும்படியாக அவர் விலகி ஓடினாரு. அல்லேலூயா. ஆமா, யோனாவை கொண்டு கர்த்தர் தன்னுடைய மகிமையை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. யோனாவை எப்படி நினிவேக்கு மறுபடியும் திரும்ப கர்த்தர் கொண்டு வந்தாரோ, சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரோ, அதே கர்த்தர் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையை சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து வெளியே கொண்டு வர விரும்புகிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அவன் பாரத்தை உதறிடு, அவ்வளவுதான். ஒன்னை குறிச்சு உதறிடு. ஒன்னை குறிச்சு ஏன் பேசுறேன்? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பல அற்புதங்களை செய்த பவுல். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல விண்ணப்பம், ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு பலவீனத்தை எடுத்து போட்டுருங்கப்பா, இந்த பலவீனத்தை எடுத்து போட்டுருங்கப்பா, இந்த பலவீனத்தை எடுத்து போட்டுருங்கப்பா. எவ்வளவோ பேருக்கு பலவீனமா இருந்து எனக்கு இந்த பலவீனமா இருந்து சொல்லி மனுஷன் 3 நேரம் ஜெபம்னா 3 நேரமும் மனுஷனுக்கு அவர் சொல்றாரு, என் கிருபை போதும்பா, என் கிருபை போதும்பா. அல்லேலூயா. இப்போ அவர் சொல்றாரு, எப்பா இதுவா நீ உன்னை ஒசத்தாத பிடிக்கி உன்னை கொட்டுக்கிற சாத்தானுடைய தூதன். அப்போ யோகுக்கு பின்னால யார் போய்கிட்டு இருந்திருக்கா? சாத்தான் கொட்டிக்கிட்டே இருந்திருக்கான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விளங்கிட்டான் அவங்களுக்கு. அப்போ சாத்தானை கொட்டு வாங்கிட்டு நம்ம யோகு சொல்றாரு, ஆமா கர்த்தர் ஓட்டத்தை தொடங்கினேன், ஓட்டத்தை முடிச்சேன். அல்லேலூயா. ஆமா, அவர் பீடத்தை பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அப்போ இப்போ இதை இப்படி தியானிச்சு பாருங்களேன். ஆமா, எசேக்கியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அங்க சொல்லுகிறாரு, உன்னை முள்ளுக்குள்ளுக்குள்ள வச்சிருக்கிறேன், உன்னை நெருஞ்சிலுக்குள்ளுக்கு வச்சிருக்கிறேன், உன்னை திமிர்பிடிச்சவனுக்குள்ள தான் வச்சிருக்கிறேன், உன் வார்த்தையை கேட்காதவனுக்குள்ள தான் உன்னை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அவன் கேட்டாலும் கேட்காட்டியும் தெரியும், அவன் பொட்டிக்கிட்டே இருந்தாலும் சரிதான். நீ என்ன செய்யணும்? நான் சொன்னது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படிதான்
எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்துல ஒரு தீர்க்கதரிசியை குறித்து கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். எடுத்தவங்க வாசிக்க பார்க்க 2ஆம் அதிகாரம். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். நெருஞ்சிலுக்கும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், தேர்களுக்குள் வாசம் பண்ணினாலும் நீ அவங்க வார்த்தைகளுக்கு ஏன் கொஞ்சம் நிப்பாட்டு. ஏமா யாரோ ஒருத்தி பேசுறேன்னு சொல்லி ஏன் ஊரை விட்டு ஓடுன? யாரோ ஒருத்தி விட்டு ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தையை பேசிட்டான்னு சொல்லி நீ எதுக்கு ஊரை விட்டு ஓடுன? யாருக்கு மறைவா நீ உன்னை மறைத்துக் கொண்டார்? ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எங்க சுத்தி கேமரா இருக்குது, சுத்தி என்ன இருக்குது? கேமரா இருக்குது. உன் தலைமையில ஒரு கேமரா இருக்குது, உன் கண்ணுக்குள்ள ஒரு கேமரா இருக்குது, உன் இருதயத்துல ஒரு கேமரா இருக்குது. நீ நினைச்சுக்கிட்டு யாருக்குமே தெரியாது நான் செஞ்சதுன்னு சொல்லி. எங்க ஆண்டவர் கொட்டு போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் ஒருத்தரையும். ஒரு அலைய சொல்லுங்க பார்க்கலாம். முதல் உன் இருதயத்துல ஓட்ட பேசுவார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். முதல் ஓட்ட உன் இருதயத்துல ஆண்டவர் பேசுவார். நீ கேட்காத பட்சத்துல உன் ஊழியக்காரன் பேசிடுவாரு. உன் ஊழியக்காரன் நீ கேட்காத பட்சத்துல உன் பக்கத்துல இருக்க விசுவாசிட்ட ஆண்டவர் பேசிடுவாரு. அல்லேலூயா. போட்டு கொடுத்துருவாரு. அல்லேலூயா. நீ கவனமா நீ தேவசங்க நின்று பாரு, என்னை பற்றி கொண்டாட பேசுவார். அல்லேலூயா. அதனால யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி யாரும் யார்கிட்ட நினைச்ச கூட என்ன செய்யாதீங்க, படம் காட்டாதீங்க. பக்கத்தில் கேளுங்க, கைப்பிடிங்க. ஏமா யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி படம் காட்டாத. உன் படம் எல்லாம் நீ நந்து போச்சு. அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? ஆமா, பிட்டு பிட்டா வச்சிருவாரு வீடு. ஆமா, இந்த வீட்டுல கொண்டு அந்த வீட்டுல ஒட்டிடுவாரு பாரு அப்படின்னு காட்டிடுவாரு. கவனம். அல்லேலூயா. எந்த முள்ள பார்த்து நீ ஓடுன? அல்லேலூயா. எந்த ஆழத்துல ஒண்ணு மூடி இருக்குது, நீங்க ஆண்டவர் சொல்றாரு அந்த ஆழத்துல ஒண்ணு வெளியே கொண்டு வரப்பா. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கைய வசத்துல குட்டு வெளியே போட்டு ஒருத்தர் கை வசத்துல நீங்க வாழ்க. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து உன்னை மறுபடியும் மீட்டு வருவேன்னு சொல்லி யார் சொன்னாலும் என் ஆண்டவர் சொன்னாரு. உன் வாரணிக்கு நீங்க போகுது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். வேகமா வேகமா 107வது சங்கீதத்தை திருப்பிக்கோங்க. 107வது சங்கீதம். கர்த்தர் நல்லவர். glory to God. 5:6 வாசிங்க பார்க்கலாம். 5:6. பசியோடும் தாகத்தோடும் ஆத்துமா தொய்ந்தவர்களாக அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வசனத்தை சொல்றாங்க, கவனிங்க. 107ல 17, 18, 19 வேகமா வாசிங்க. நிர்மூலர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமத்தாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்மா சகல போஜனத்தையும் அரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். glory to God. அதே சங்கீதம் 107ல 23-30 வரைக்கும் சமுத்திரத்துல பிரயாணம் போகிறவர்கள், சமுத்திரத்துல தத்தளிக்கிறவர்கள், ஜீவனுக்காக கெஞ்சுகிறவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கர்த்தர் அவர்களை அந்த இக்கட்டுக்கு நீங்களாக்கி அவர்களை விடுவித்தார். 28வது வசனம். அப்பொழுது அவர்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்கள் நீங்களாக்கி விடுவிக்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்குகின்றன. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு விரோதமாக எழுப்புகிற கொந்தளிப்பை கர்த்தர் அடங்க பண்ண போகிறார்.
உனக்கு விரோதமா எழும்புற கிக்கரிப்பான காரியத்தை கர்த்தர் அடங்க பண்ண விரும்புகிறார். உன் பசி தாகத்தை கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில சரிப்படுத்த விரும்புகிறார். ஒன்னே ஒண்ணு நீ உனக்கு இருக்க அந்த பாரத்தை நீ சுமந்துக்கிட்டு நீ தேவனை விட்டு விலகி ஓடிக்கிட்டு இருக்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, எபிரேயர் 12:1 உன் பாரத்தை உதறிட்டு ஓடிவா அப்படிங்கிறார். உன் பாரத்தை என்ன செஞ்சிரு? உதறி. அல்லேலூயா. அப்போ உனக்கு இருக்கிற இந்த பாரம் வியாதிங்கிற பாரத்தை உதறி. அல்லேலூயா. பாவம் அப்படிங்கிற பாரத்தை விட்டு என்ன செய்ய? நீ உதறி. உனக்குள்ள சுயம் அந்த பாரத்தை விட்டு என்ன செஞ்சிரு? உதறிரு. அல்லேலூயா. யார் என்ன சொன்னாங்க? யார் என்ன சொன்ன என்ன? அல்லேலூயா. நான் இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புவேன் என்று சொல்லி நீ எழும்புவாய் என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தரை நோக்கி சொல்லுங்க, அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. 6வது வசனம், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் நல்லவர். glory to God. 19வது வசனம், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். 28வது வசனம், தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். தொடர்ந்து அந்த 107வது சங்கீதத்துல இந்த வசனம் திரும்ப 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 3 நேரம் என்ன செய்யுதுன்னா, தங்கள் ஆபத்திலே கர்த்தருக்கு கூப்பிட்டார்கள், தங்கள் ஆபத்திலே கர்த்தருக்கு கூப்பிட்டார்கள் சொல்லி 3 இடத்துல வருது. 3 விதமான ஜனங்களுக்கு மத்தியில் அந்த வார்த்தை வருது. மூடர், பாவத்துல ஒடுங்கி போன மூடர்கள். மணி கட்ட விடுற தம்பி நின்னுட்டா. வெரி குட், சூப்பர். அல்லேலூயா. மணி 8:32 ஆயிட்டு. ஒரு நிலை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதலாவது உன்னை மூடி இருக்கிற அந்த வியாதி விலகணும் அப்படின்னு சொன்னா அப்படி ஆண்டவர் நோக்கி முறையிடணும். ஒரு நிலை சொல்லுங்க பார்க்கலாம். உடன்படிக்கை பெட்டி எப்பொழுது அஸ்தோத்தில் சிக்கியது? உடன்படிக்கை பெட்டி, யுத்த களத்துக்கு வந்த உடன்படிக்கை பெட்டி எப்பொழுது சிக்கியதுன்னா, கர்த்தருக்கு மகிமை செலுத்தாமல் பெட்டியை தூக்கிட்டு வந்தார்கள். கர்த்தருக்கு பிரயோஜனமாய் வாழாமல் பெட்டியை தூக்கிட்டு வந்தார்கள். அல்லேலூயா. அது சிக்கி கொண்டது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ நான் பைபிளை தூக்கிட்டு வர்றது எனக்கு பெரிய காரியம் கிடையாது. நான் பைபிளை தூக்கிட்டு வர்றது என்ன காரியம் கிடையாது? பெரிய காரியம் கிடையாது. அல்லேலூயா. பைபிள் உள்ள வேத வசனத்தை இருதயத்தில் சுமந்து அந்த இருதயத்தை சீர்படுத்தி நான் சுமந்து வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். இதை தூக்கிட்டு வர்றவனுக்கு பேய் பயப்படாது. இதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவனுக்கு பேய் பயப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவனுக்கு பேய் பயப்படும். அது அவனை அடிமைப்படுத்தாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வேத புஸ்தகத்தை ஒரு தேவப்பிள்ளை வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆயத்தத்தோடு வாசிக்கணும். யாத்திராமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம், எகிப்திலிருந்து அடிமைத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டிய அவருடைய ஜனம் பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து அதை புசிக்கணும், இரத்தத்தை நிலைக்காட்டில் தெளிக்கணும். இல்லையா? அந்த ஆட்டை பச்சையா சாப்பிடக்கூடாது, அவிச்சு சாப்பிடக்கூடாது, சுட்டு சாப்பிடணும். காட்டுக்கரையோட சேர்த்து, கசப்பான கரையோட சேர்த்து என்ன செய்யணும்? சாப்பிடணும். அந்த ஆட்டை அந்த தொடைகளை சாப்பிடும் போது காலில் செருப்பு போட்டு சாப்பிடணும், கையில தடி பிடிச்சு சாப்பிடணும். இதெல்லாம் முறைமை, பழைய ஏற்பாட்டின் தீர்மானம். அந்த ஆட்டை சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும்? காலில் செருப்பு அணிஞ்சு சாப்பிடணும், கையில கோல் பிடிச்சிருக்கணும், அறையில கச்சை அணிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. சாயந்தரம் 6 மணிலிருந்து மறுநாள் காலையில 6 மணிக்குள்ள என்ன செஞ்சிருக்கணும்? அந்த ஆட்டை சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். மீதி ஒன்றும் வைக்கக்கூடாது. மீதி வைக்கக்கூடாது, ஒன்று வைக்க வேண்டியதான் பிரமாணம். அல்லேலூயா. இப்போ இந்த புதிய ஏற்பாட்டு தீர்மானத்தை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது முதலாவது இதில் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தையும் விசுவாசத்தோடு வாசிக்கணும். விசுவாசங்கிற தடியை பிடிச்சிருக்கணும், கோலை பிடிச்சிருக்கணும். இதுல வானத்துல வெள்ளைக்காக்க பறக்குதுன்னு எழுதி இருந்துச்சுன்னு சொன்னா
ஆமான்னு சொல்லணும். இப்படி எழுதல. அல்லேலூயா. இதுல என்ன வார்த்தை சொல்லி இருக்குதோ அதை அப்படியே நம்பணும். விசுவாசம். விசுவாசங்கிற தடி கோலை பிடிச்சிட்டு என்ன செய்யணும்? இது சொல்லப்பட்ட வார்த்தை அப்படியே நம்பணும். ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. ரெண்டாவது செருப்பணிஞ்சிருக்கணும். அப்புறம் என்ன அர்த்தம்? இதுல சொன்ன வார்த்தைக்கு அப்படியே நான் ஆயத்தமாவேன், நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லணும். புறப்பட்டு போகணும். ஒரு வசனத்தை சொல்லி இந்த பகுதிக்கு போன்னு சொன்னா உடனே போற ஆண்டவரேன்னு சொல்லணும். இதை விட்டுன்னு சொன்னா உடனே விட்டுற ஆண்டவரேன்னு சொல்லணும். எதுக்கும் ஆயத்தமா இருக்கணும். அதான் ஆயத்தம். செருப்பு ஆயத்தம் பாதரட்சை. அல்லேலூயா. அது நல்லவர். வாசிக்கிற வேத வசனத்துக்கு உடனே செயலாக்கத்துக்கு வாழ்க்கை நினைச்சணும், செயலாக்கத்துக்கு கொண்டு வரணும். ஒரு அழகா சொல்லுங்க பார்க்கலாம். கசப்பான கீரையோடு புசிக்கணும். ஒரு சில நேரங்கள்ல செயல்படுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். செயல்படுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு அம்மா ஸ்டேட்டஸ் வச்சது, ரொம்ப ஸ்டேட்டஸ், சூப்பரான ஸ்டேட்டஸ். யார் என்ன சொன்னா என்ன, எதை குறித்து கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. நீங்க அவங்களை விசாரிக்கப்பட்டு உங்களை என்ன செய்வாரு? உங்களை உயர்த்துவாரு. உங்களுக்கு தப்பா பேசிட்டாங்களா, நீங்க தான் அவங்களை விசாரிக்க போறீங்க, கவலைப்படாதீங்க, உங்களை உயர்த்துவாரு அப்படின்னு சொல்லி அது ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அது ஏன் கண்டிக்கப்பட்டு. அல்லேலூயா. மறுநாள் அந்த ஸ்டேட்டஸ்க்கு ஏதுவான காரியம் அந்த பிள்ளைக்கு வந்துட்டு, அல்லேலூயா, அந்த பிள்ளைய பேசினாலும் ஒரு உபத்திரத்துல மாட்டிக்கிட்டு இப்போ நான் போறேன், ஏய் ஸ்டேட்டஸ் வச்சிடல, ஸ்டேட்டஸ் வச்சிடல, போ அந்த ஆளுக்கு விசாரி. அது எப்படி விசாரிக்க முடியும்? எவ்வளவு எவ்வளவு குத்திட்டு அவர் ஸ்டேட்டஸ் யாருக்கு வச்ச? விளங்கிட்டா அவங்களுக்கு? யாருன்னா நீங்க தியானிக்க கூடாது, சொல்ற காரியத்தை புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். glory to God. அப்போ நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஆமா, எதை செய்யன்னு சொல்றாரோ அதை செஞ்சிடணும். எதை செய்யாதன்னு செய்யறாரு சொல்றாரோ அது செய்யாம இருக்கணும். அல்லேலூயா. அதை செய்யுங்கன்னு சொல்லும் போது அது ரொம்ப கசப்பா இருக்கும். ஐயோ, எப்படி அவங்கள்ட்ட போய் நான் எப்படி ஒப்புரவாகிறது, ரொம்ப கசப்பா இருக்கும். ஆனா செஞ்சு பாருங்க, அது வாழ்க்கைக்கு மதுரமா இருக்கும். அல்லேலூயா. கசப்பான கீரைகள் புசித்தார்கள், அது அவங்க வாழ்க்கைக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வந்தது, அது அவங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது, எகிப்திலிருந்து அவர்களை விடுவிக்க கொண்டு வந்தது. ஒரு அலைய சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சும்மா ஏதோ பைபிள் வாசியா வாசிட்டேன், என்ன வாசிச்சேன் ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா. பைபிள் வாசிக்கும் இப்படிப்பட்ட ஆயத்தத்தோட வாசிக்கணும். நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நான் செய்கிற ஆண்டவரே, நீங்க எதுக்கு உன்னை பிரச்சனை முடிக்கு வாசிச்சுட்டு உன் பாட்டு போய்கிட்டே இருக்க, செய்ய சொல்றதை செய்யவே இல்லை. அல்லேலூயா. பண்ண பொருத்தனையே மறந்துட்டு, அதான் பிரச்சனை. அல்லேலூயா. யோனா பொருத்தனை பண்ணாரு. என்ன பொருத்தனை பண்ணாரு? மீனவத்துக்கு வந்து சொல்லாரு, நான் உனக்கு சொன்ன பொருத்தனைனா செய்வையா அப்படின்னாரு. என்ன பொருத்தனை பண்ணி பாருப்போ? நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே நீ தீர்க்கதரிசியா மாத்தும், நீ என்னெல்லாம் சொல்றோம் அதெல்லாம் செய்வேன், அதான் பொருத்தனை அவருக்கு. இவர் சொன்னதை செய்யாம ஓடிக்கிட்டு இருக்காரு. மீன் எடுத்துட்டு போயிட்டாரு. மீன் எடுத்து சொல்றாரு, ஆண்டவரே நான் உனக்கு செய்வேன்னு சொன்ன பொருத்தனைலாம் நான் செய்வேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி துதிக்கவும் மீன் துப்பிச்சு. அப்ப என்ன பொருத்தனை பண்ணிருக்காரு? நேரா போனாரு, நினைவு மகன்கிட்ட போனாரு, 40 நாள் செத்துரு அப்படின்னாரு, சொன்னாரு. அவன் எல்லாம் மறந்து போயிட்டான். விளங்கிட்டான் அவங்களுக்கு. அல்லேலூயா. பொருத்தனைய மறந்துடாத, பொருத்தனைய என்ன செஞ்சிடாத, மறந்துடாத. கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட பகுதி உன் பேரை காப்பாற்றுறதுக்காக கர்த்தர் பேரை என்ன செஞ்சிடாத, மட்டுப்படுத்திடாத. உன் சுய மகிமையை காப்பாற்றுவதற்காக கர்த்தருடைய மகிமையை செஞ்சிடாத, அவன் ஒழிச்சு போடாத, மூடி போடாத. அல்லேலூயா. இன்னைக்கு அதிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்க விரும்புகிறார். அந்த ஆழத்தை உன்னை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். ஒண்ணு அவர்கள் நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் சத்தத்துக்கு கர்த்தர் செயல்படுத்தார். அல்லேலூயா. அவர்களை பாசானிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அவர்களை சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கர்த்தர் விடுவிக்க போகிறார். எல்லாம் இருக்கிற இடத்துல முழங்கால் பண்ணிடுங்க பார்க்கலாம். என்ன காரியத்துல இன்னைக்கு தேவனோடு பேசி இருக்கிறார். சிலரோட தீர்க்க தரிசனமாய் பேசி இருக்கிறார், சிலரோட திட்டமும் தெளிவாக பேசி இருக்கிறார், சிலரோட மறைபொருளை கொண்டு பேசி இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு உங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆமா, சங்கீதக்காரன் தாவீது சொல்லி கூட, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சிரு, அவனை ஆதரிப்பாரு, அவனை ஆதரிப்பாரு. உலகம் உன்னை கைவிடலாம், உறவு
அவ்வளவுதான். ஆனா கர்த்தனை கைவிடல, கர்த்தனை மறக்கல, மறந்து போறதுக்கு அனுதியுள்ள தேவன் அல்ல. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் அந்த காரியத்தை செய்யாம விட்டுட்டேன் ஆண்டவரே, நான் செஞ்சிருவேன்ப்பா, அது உனக்கு தான் தெரியும், அது உனக்கு தான் தெரியும், அது உனக்கு தான் தெரியும். ஆண்டவரே இந்த பாவத்தை நான் சிக்கிட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்கப்பா, அது உனக்கு தான் தெரியும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன் சொல்லுகிறவன் இரக்கம் பெறுவான்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. இரக்கத்தை தரக்கூடிய சமயம் இது. இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் சகாயம் செய்கிற கிருபை அடையவும் அவருடைய கிருபாசனத்துல தைரியமா வான்னு கூப்பிடுறாரு. நீ தேவ சமூகத்துல வா, பிள்ளைங்கிற அதிகாரத்துல வா, தேவனை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே எனக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பான்னு கூப்பிடு, இரக்கம் பாராட்டுங்கப்பான்னு கூப்பிடு. அவர்கள் பசியோடு தாகத்தோடு அலைந்தார்கள், அவர்கள் கர்த்தருக்கு கூப்பிட்டார்கள். கர்த்தர் இக்கட்டிலிருந்து விடுதலாக்கணும். முட்டாள்தனமா அந்த பாவத்துல விழுந்துட்டாண்டவரே. மூடர்கள் பாவத்துல ஒடுங்கி போனார்கள், அவர்கள் ஆபத்துல கூப்பிட்டார்கள். சொல்ல ஆண்டவரே தெரியாதனமா விழுந்துட்டாண்டவரே, துணிகரமா விழுந்துட்டாண்டவரே, ஆண்டவரே அவன் சொன்னா இவன் சொன்னான்னு விழுந்துட்டாண்டவரே, என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி அவர்கள் கர்த்தருக்கு கூப்பிட்டார்கள். கர்த்தர்கள் இக்கட்டுக்கு விடுதலை காத்தார். உன் பாரத்தோடு சொல்லிடு, உன் பாரத்தை உதறிடு, உன் பாரத்தை உதறிடு. தேவ திட்டத்தை விட்டு வழிவிலகி போயிட்டியா, உன் சுயத்தை காக்கும்படி தேவன் மகிமையை மட்டுப்படுத்தினியா, ஆண்டவரை பார்த்து சொல்லி ஆண்டவரே நான் உனக்கு செஞ்ச பொருத்தனைகளை நான் நிறைவேற்றிடுவேன்பான்னு சொல்லிடு. ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி இப்பொழுது விடுதலை வருவதாக. இவர்கள் உங்களை நோக்கி கூப்பிடுகிறார்கள் ஐயா, அவர்கள் அவரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே என் ஜனத்தின் இக்கட்டை விடுதலை நீங்களாக்குவீராகப்பா. எல்லா வியாதிங்கிற பாரங்கள் மாறிட்டு இயேசுவின் நாமத்தினாலே, பலவீனங்கள் பாரம் மாறிட்டு இயேசுவின் நாமத்திலே, கடன்கிற பாரம் மாறிட்டு இயேசுவின் நாமத்திலே, பாவங்கிற பாரம் விலகி ஓடட்டு இயேசுவின் நாமத்தினாலே. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எதெல்லாம் செய்யணும்னு விரும்புகிறார்களோ, நீர் விரும்புகிறீரோ அதெல்லாம் செயலாக்கத்துக்கு கொண்டு வர உதவி செய்வீராக. தடைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை